எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி மதியம் வந்து லஞ்சு தான் ரெடி பண்ண போகிறோம். சின்ன வெங்காய சாம்பார் செய்யலாம் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்து நான் உரிச்சிக்கிட்டேன். தோரம் பருப்பு வந்து ஒரு 150 கிராம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் வந்து தனியா, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 4 வரமிளகா, கருவேப்பிலை ஒரு 10-12 இருக்கும், அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம கலர் மாறுற அளவுக்கு, அதாவது அந்த வாசனை வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். சாம்பார் வந்து அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலெல்லாம் வந்து உடைச்சா நல்லா தூளாகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் சாம்பாரோட மனம் வந்து அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு, நல்லா ஒரு மனம் வருது. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து இடிச்சுது, அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா 2 கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்குறோம். மசாலுக்கும் வந்து மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசால் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரைச்சது எல்லாமே சேர்க்க வேணாம், நமக்கு எந்த அளவுக்கு காரம் மசால் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஆமாம், நம்ம வேணுன்றப்ப சாம்பார் பொடி தான் இது. மசால் போட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், அதை வந்து வடிகட்டிக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றணும். ஏன்னா பருப்பு ஊற்றினோடனே கொஞ்சம் கொதிச்சோடனே இறக்கிடுவோம், புளியோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நான் பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். புளியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பருப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. நீங்கள்னா வாய் ஒரு மாதிரி சொதப்பது இல்லை, கமெண்ட்டில் தமிழ் உச்சரிப்பு அழகாக பேசுகிறீங்கனாங்களா, அதனால தான் திருஷ்டி ஆயிடுச்சு மறைக்குது, ஒரு மாதிரி சொதப்பது பதட்டமாகவே. சரி, சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 4 பச்சை மிளகா வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு பச்சை மிளகா வந்து நல்லா வறுந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பீஸை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்ட தோல் எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சின்ன வெங்காய சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது இறக்கி வச்சுட்டு ஒரு தாளித்து வந்து போட்டுக்கலாம். கடைசியில் நம்ம சாம்பார்லாம் தாளித்து போடும்போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்து, ஆனால் இந்த கடாயிலெல்லாம் அவ்வளோ அடிப்பிடிக்குது இல்லைடாப்பு. நம்ம என்ன தான் நான்ஸ்டிக் தாவால் போட்டாலும் அடிப்பிடிக்குது, ஆனால் இந்த கடாயெல்லாம் அடிப்பிடிக்குது இல்லை. ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு வந்து நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோ மணமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து நம்ம தாளிப்புக்கு இது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சது எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அங்கே ஊற்றும் போதே பெருங்காயத்தோட வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. சாம்பார் தாளிச்சிட்டு உடனே அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த மனம் வந்து போகாமல் இருக்கும். நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் எங்கள் பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மூடி வச்சா வாசனை போயிடும், திறந்து வச்சா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க எல்லாமே. என்ன பண்ணுறது பாருங்கள். இது எவ்வளோ நேரமாக வேகணும்? இதெல்லாம் ஒரே 5 நிமிஷம் தான். உருளைக்கிழங்கு இப்படி அழுத்துனா உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கணும். இன்னும் வேகலை. மூடி போட்டு மூடி வச்சா தான் வேகும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் வெண்டைக்காய் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் நம்ம செடியில் இருந்தது, கொஞ்சம் ஏற்கனவே பறித்து வச்சேன். 2 நாள் பறித்து வச்ச வெண்டைக்காய் இது. இப்போ வந்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் இப்போ சேர்க்க வேணாம். அப்போ தான் வெண்டைக்காயோடைய பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது. இப்போ வெண்டைக்காயெலாம் நல்லா வேகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வெண்டைக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்புலாம் ஏற்கனவே சேர்க்கலை. பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இப்போ தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பொரியலுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு வந்து கம்மி ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வதங்கிட்டோம். இந்த மசாலோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்கிட்டால் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். சின்ன வெங்காய சாம்பாருக்கு சூப்பரான சுட சுட ஒரு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சுட சுட சாதம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா துவரம் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான சாம்பார், வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். மதியம் வந்து நம்ம வீட்டில் வந்து லஞ்சுக்கு இது தான் ஒரு சிம்பிளான சமையல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமையல் செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அவசரமாக 2 நாளாகவே எனக்கு ரொம்ப அவசரம் தான், டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை வரவா, நிறையா வேலை வீட்டில். நேற்றும் அதே மாதிரி தான் வேலை. அதனால் வந்து கொஞ்சம் இது நம்ம ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து பிரியா வந்து அவங்க வீட்டுக்கு போய்ட்டு, நிறைய பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருப்பாங்கன்னா, பிரியாம்மா நீ இங்கே இருக்கிற போலையான்னு. பிரியா மாமியார் வீட்டுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அவங்க இருக்கிறது தனியாக. இந்த வாரம் ஃபுல்லாக மாப்பிள்ளை நைட் டியூட்டின்றதால நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பிரியா வச்சுன்னுக்குறோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி பிரியா வந்து நாங்களே வச்சுக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. அவங்க சீக்கிரமாக வந்து ஊருக்கு போவாங்க. அடுத்த வாரத்தில் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.